ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே தாசனப்படுத்தப்பட்ட அனுபவத்தோடு ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. அவருடைய மனநிலை ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்ற தாழ்வுகள் என்று யோசிக்க வைக்கின்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு வார்த்தை தருகிறார். ஏசாயா 55:3 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். சற்று நாம் தாவீதுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமானால் பலவிதமான போராட்டங்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன் சகோதரர்களை சந்திக்க போகும் பொழுது அவர்களால் உதாசீனப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். கோலியாத்தை முறியெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தாவீதுக்கு இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகிய சவுலினால் வெறுக்கப்பட்ட ஒரு அனுபவம். தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு விரட்டி செல்கிற ஒரு அனுபவம். தாவீதினுடைய மகனாகிய அப்சலோம் அவநிமித்தமாக வனாந்தரத்திலே ஓடுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் வரும் பொழுது தாவீது எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பார், அவர் எவ்வளவாய் கண்ணீர் கொடுத்திருப்பார். ஆண்டவரே ஏன் என்று சொல்லி புலம்பியிருக்க கூடும். இந்த வனாந்தர பாதை என்பது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தன்னை கொலை செய்யும்படி ஒருவன் பின்தொடர்வது என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட நிலையிலே தாவீதுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது கடைசியாக அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தார் 2 கோத்திரத்திற்கும் ஒரே ராஜாவாக தாவீது வருகிறார். கடினமான பாதைகள், நெருக்கடியான வேலைகள், மனம் பதறின வேலைகள், ஐயோ மரணம் என்னை நெருங்கிவிடுமோ என்று கலங்கின வேலைகள். ஆனால் எதுவும் தாவீதை அசைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவருடைய நித்தியமான கிருபை தாவீதுக்கு இருந்தது. ஆங்கில வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஸ்வர்லி கிரேஸ், நிச்சயமான கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நிச்சயமான கிருபை தாவீதுக்கு இருந்தபடியினாலே எல்லா சத்துருவின் கனிகளுக்கும் தாவீது விலக்கி காக்கப்பட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில போராட்டமோ, நெருக்கமோ, வேதனைகளோ, துன்பமோ, கண்ணீரோ, நான் நேர்த்தியாக தான் சென்று கொண்டிருக்கிறேன், நான் நன்மையானது தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில பாடுகள், விந்தைகள் என்று கலக்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுடைய உபத்திரவத்திலே என் கிருபை எப்படி போதுமானா இருந்ததோ அதை போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் கிருபை போதுமானா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, என்னை குட்டும் சாத்தானின் தூதனாய் ஒரு முள் இருக்கிறது, அதை எடுத்து போட வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான். ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லும் பொழுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உன்னை விளங்கும் என்று சொன்னார். இந்த நாளில் கூட நம் ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றிருப்போமானால், ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்வோமானால், அவருடைய கிருபைக்குள் நாம் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மை பாதுகாப்பார், எல்லா விதமான சத்துருவின் கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது நித்தியமான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகினாலே
கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தருடைய சமூகத்தை காத்திருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள். சீக்கிரத்திலே சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் தேவனை துதிக்க பண்ணுவார். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் ஓடுவோம். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்வார். அன்பின் பரலோக தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறது விசுவாசத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் நிச்சயமான கிருபைகளை கொடுத்து அதை நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காணொலியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தில் கடந்து போக நீர் கிருபை செய்து விட்டீர் என்று விசுவாசத்தை நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.